ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வருகின்ற முதலாம் ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் தொடர்ந்து முகநூல் வழியாகவும் யூடியூப் வழியாகவும் தொலைக்காட்சி வழியாகவும் நாம் வழிபடுகின்றோம். இன்னும் சில நாட்கள் இந்த ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட வேளையிலே மே மாதம் 3ஆம் தேதி வரை நாம் இவ்விதமாகவே வழிபட இருக்கின்றோம். இந்த நிலையிலே நாம் அனைத்திலும் ஒத்துழைக்க நினைவூட்டப்படுகின்றோம். கடவுளை வழிபடுவதிலே அதிக அக்கறை எடுக்கிற நாம் மக்கள் நலன் காணுகின்ற வகையிலே ஒத்துழைக்கவும் சமூக விலகல் நம்மால் நடைமுறைப்படுத்தப்படவும் நாம் நினைவூட்டப்படுகின்றோம். வழிபாட்டிலே பங்கேற்பது மூலமாக அநேகர் கூடுகின்ற நிலை ஏற்படுகிறது. எனவே தான் இவ்விதமாக நாம் பங்கேற்க முடியாத நிலை காணப்படுகிறது. இருப்பினும் நாம் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இல்லத்தில் இருந்து கொண்டே வழிபடுகின்றோம். இந்த வாய்ப்பிற்கு நாம் இறைவனை போற்றுவோம். வருகின்ற 26ஆம் தேதியும் கூட ஆலய வழிபாட்டில் பங்கேற்க இயலாது. அப்பொழுதும் நாம் தொடர்ந்து முகநூல் வழியாக நாம் தியானிக்க போகின்றோம். கடவுளை போற்றும் வண்ணமாக நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். உமது அன்பு, இரக்கம், தயவு எல்லாவற்றையும் எண்ணி பார்க்கிறோம். உயிரோடு எழுந்த திருநாளுக்கு அடுத்திருக்கின்ற ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் யாவரும் வழிபாட்டிலே இல்லத்தில் இருந்து கொண்டே பங்கேற்கின்ற பொழுது எங்களை தாழ்த்துகின்றோம். இந்த வழிபாடு முழுவதும் கிருபையால் சூழ்ந்து கொள்ளும் ஆசீர்வதியும். மீட்பர் இயேசுவின் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். கடவுளை போற்றும் வண்ணமாக நாம் யாவரும் கிறிஸ்துவ கீர்த்தனைகளிலே 2ஆம் பாடலை பாடுவோம். கீர்த்தனை எண் 2, திரிமுதல் கிருபா சடனே சரணம் என்ற பாடல். கீர்த்தனை 2. திரிமுதல் கிருபா சனனே சரணம் ஜகதலர ஜகதேவா சரணம் தினமனுதினம் சரணம் கடாட்சி தினமனுதினம் சரணம் சர்வேசா நலம்பலர் ஏக திருத்துவா சரணம் நமஸ்கரி உம்பர்கள் நாதா சரணம் நம்பினேன் இது தருணம் தருணம் நம்பினேன் தினம் சரணம் சர்வேசா அருவுருவே அருளாரசே சரணம் அன்றும் இன்றும் என்றும் உள்ளாய் சரணம் ஆதிகுணனே தருணம் கிரணமொளிர் அருள் வடிவே சரணம் சர்வேசா உலகிடமேவிய உனதா சரணம் ஓர் கிருபாசன ஒளியே சரணம் ஒளியருள்வாய் தருணம் மனுவோர் உத்தமனே சரணம் சர்வேசா. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாய கடவுளாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் நம்முடைய கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது ஆண்டவர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. எங்கள் தந்தையாம் கடவுளே, முது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து
உமது குமாரனை எங்கள் மீட்பராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்திரமை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றையும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவலுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்புரைமை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் கடவுளே, எல்லா உண்மை குழுமங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை நெஞ்சில் படுகிறவரை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவிய கடவுளே, உமக்கே காலம் எல்லா பொழு மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். நமக்கு பாவங்கள் என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாவோ. நமக்கு உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனுதும் சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கரும் நீதிமுள்ளவராக இருக்கிறார். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் சொல்லப்படுகிறான் பாத்திரன் அல்லன், உம்முடைய கூலிக்காரனுடன் வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மறந்திரும்ப நற்செய்தியிலே நம்பிக்கை வையுங்கள். நாம் முழங்காடு படித்து மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். ஜெப நிலையிலே நாம் யாவரும் கடவுள் நோக்கி பார்ப்போம். நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகள் அனைத்திற்காக நாம் துதிகளை ஏறெடுப்போமாக. சிறுவயது முதற்கொண்டு நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக நாம் கடவுளை போற்றுவோம். நம்மை பெற்றெடுத்து வளர்த்து கல்வி வழங்கி நாம் வளமான வாழ்வை காண தெய்வ பயத்திலே, விசுவாசத்திலே, திருச்சபை ஐக்கியத்திலே நம்மை வளர்த்திருக்கின்ற பெற்றோர்களுக்காக நாம் கடவுளை போற்றுவோம். நம்மோடு வாழ்கின்ற பெற்றோர்கள், நம்மை விட்டு கடந்து சென்ற பெற்றோர்கள் அனைவருக்காக நாம் கடவுளை போற்றுவோம். சிறு வயதிலே நம்மை ஆலயத்திற்கு அழைத்து வந்து ஓய்வு நாள் பள்ளியிலே வசனத்தை கற்கவும், ஆலயத்திலே வழிபாட்டிலே பங்கேற்கவும் நமக்கு உதவியாக இருக்கின்ற பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள் அனைவருக்காக நாம் கடவுளை போற்றுவோம். வசனத்தை கற்றுக் கொடுத்த ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியர்கள், ஜெபிக்க பாடல் பாட உதவியவர்கள், குறிப்பாக ஊழியர்கள், மூப்பர்கள், ஆயர்கள், குடும்பத்தார் அனைவருக்காக நாம் கடவுளை போற்றுவோம். 114 ஆண்டுகளாக இந்த வெஸ்லி ஆலயமானது பெரம்பூர் பகுதியிலே ஆண்டவர் நாமத்தை அறிவித்தும் அநேக கிறிஸ்துவ ஆன்மீகத்தில் வளர உதவியாக இருப்பதற்காக நாம் கடவுளை போற்றுவோம். கடவுள் படைத்த அனைத்து படைப்புகளுக்காகவும் அவை நமக்கு செய்கின்ற பணிகளுக்காக நாம் கடவுளை துதிப்போம். அயல் நாட்டு மிஷனரிகள் நம் நாட்டிற்கு வந்து நாம் சத்தியத்தை உணரவும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவும், பணியாற்றிய காலகட்டத்திலே இந்த முன்னோர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்து மிஷனர்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்காக நாம் கடவுளை போற்றுவோம். நமது தாய் நாட்டிற்காக இந்தியாவில் நாம் பெற்றுக்கின்ற அனைத்து நன்மைகள், உரிமைகளுக்காக நாம் கடவுளை துதிப்போம். கடவுள் விரோதமாக நாம் செயல்பட்டிருந்தால் நமது அறியாமை, இயலாமை, மீதெல்லாம் எண்ணி பார்ப்போம். அறியாமல் செய்த பாவங்கள், வேண்டுமென்றே திட்டமிட்டு பிற விரோதமாக செய்த குற்றங்களுக்காக நாம் மன்னிப்பு கோர அழைக்கப்படுகிறோம். மனம் திரும்புங்கள், கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. ஆண்டவர் அழைத்தார். அவருடைய அழைப்பை ஏற்ற அநேகர் அவருடைய ஸ்திரீடராக மாற்றப்பட்டு அவருடைய கருவியாக அரசை கட்டுவதற்காக அர்ப்பணித்தார்கள். நாம் தொடர்ந்து நம்ம அர்ப்பணிக்க மனம் மாற அழைக்கப்படுகின்றோம். தீமைகளை ஆதரிக்காமல் இருக்கவும், அநியாயத்தை எதிர்க்கவும் கிறிஸ்துவ ஆன்மீகத்தை பயன்படுத்த அழைக்கப்படுகிறோம். நமது பாவரிக்கு துணையாக 172வது கீர்த்தனை 172 முதல் 4 சரணங்களை பாடலாம். பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்றேது வேண்டாம் என்கின்ற பாடல். கீர்த்தனை
172. பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாமுன் பாதம் ஒன்றே வேண்டும். நாதனே துங்கமை வேதனே பொங்குனர் நாதனே துங்கமை வேதனே பொங்குனர் காதலுடன் தூய தூதர் தோழும் செய்ய பாதம் ஒன்றே வேண்டும். சீரும் புயலினால் வாரிதி பொங்கிட சீரும் புயலினால் வாரிதி பொங்கிட பாரில் நடந்தார் போர் நீர்மேல் நடந்த உன் பாதம் ஒன்றே வேண்டும். வீசும் கமழ் கொண்ட வாசனை தைலத்தை வீசும் கமழ் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மாறி பூசி பணிந்த பொற் பாதம் ஒன்றே வேண்டும். போக்கிட மற்றையும் ஆக்கினையாவையும் போக்கிட மற்றையும் ஆக்கினையாவையும் நீக்கிடவே மரம் தூக்கி நடந்தனர் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாமும் பாதம் ஒன்றே வேண்டும். பாவரிக்கு துணையாக தொடர்ந்து இரண்டாம் பாவரிக்கு ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கினாலும் விரோதமாக பாவம் செய்திருக்கிறோம். முழுமனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல் அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்கும்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கு நீக்கி எங்களை சுத்திகரியும். என் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்திருக்குமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நம்ம கட்டளையிட்டொருளி வாழ்க்கை சீர்படுத்துக்கான காலத்தையும் தமது பசுத்த ஆவின் கிருபையும் தேர்தலும் தந்துடுவாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். நற்செய்தி பாடம் வாசிப்போம். பசுத்த யோவான் நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 24 முதல் 29 வரை. 12 ஒருவரான திதும் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம் அவருடைய கைகளில் ஆணைகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து, அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாளுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டிருக்கப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவே நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலையிடு, உன் கையை நீட்டி என் விழாவிலிடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். நற்செய்தி பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மாட்சி உரித்தாக. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், அன்புக்கா மகிழ்ச்சி அடைகின்றோம். கிறிஸ்துவே ஆண்டவர் கடவுள் என்று
தோமா அறிக்கிட்டதை நாங்கள் தியானிக்கலே எங்களை காத்துக்கொள்ளும். உம்மை அறிந்தும் உணர்ந்தும் வழிபட கிருபையாகிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திருநாமத்திலே அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம் உள்ளத்திலே என்றும் வாழ்ந்திடவும் உயிர்த்தெழவும் நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம். உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு அடுத்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையிலே கிறிஸ்துவே ஆண்டவர் கடவுள் என உறுதியளித்தல் என்ற செம்பொருள் வழங்கப்பட்டிருக்கிறது. கொடுக்கப்பட்ட செம்பொருள் affirmation of Christ as Lord and God. கிறிஸ்துவே ஆண்டவர், கிறிஸ்துவே கடவுள் என்று அறிக்கை செய்தல். கிபி 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புனித ஆம்ப்ரோஸ் அவர்கள் இவ்விதமாக கூறுகின்றார். குமாரன் யார் என்றால் காணக்கூடாத கடவுளின் சாயல். கடவுளுக்குரிய அனைத்தையும் குமாரன் சாயலாக காண்பிக்கிறார். அவை யாவற்றையும் அவரின் பிரகாசமான மகிமையை பிரகாசிப்பித்து நமக்கு அறிக்கையிடுகிறார். அதாவது பிதாவை முற்றிலுமாக நமக்கு காண்பிக்கின்றவர் குமாரன். அவர் மூலமாக நாம் பிதாவை அறிகின்றோம் என்று ஆம்ப்ரோஸ், புனித ஆம்ப்ரோஸ் அவர்கள் கிபி 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். உயர்ந்த பண்பு நிறைந்த ஒரு பெரிய பிரசங்கியார். போர் வீரனாக இருந்து உலகத்தையே அச்சுறுத்திய நெப்போலியன் இவ்விதமாக கூறுகின்றார். நாம் அமர்ந்திருக்கின்ற அறையிலே சாக்ரட்டிஸ் வந்தால் நாம் கரம் தட்டி அவரை மதித்து அறைக்கு அழைப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து நமது அறைக்கு வந்தால் உடனடியாக கீழே விழுந்து முழங்காற்படியிட்டு அவரை வழிபடுவோம். மக்களையே கொலை செய்து ஆட்சிக்கு வந்த நெப்போலியன் கூற்று இது. சாக்ரட்டிஸ் அறைக்கு வந்தால் நமது அறையிலே கரம் தட்டி மகிழ்ச்சியோடு வரவேற்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து நமது அறைக்கு வந்தால் தரையிலே விழுந்து முழங்காற்படியிட்டு அவரை வழிபடுவோம். இயேசுவே ஆண்டவர் கடவுள் என்பதை உயிர்த்தெழுந்தவுடனே தோமா அறிக்கை செய்கின்றார். இந்த நாளிலே நாம் அந்த குறிப்பிட்ட சம்பவத்தை மையப்படுத்தி நாம் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். முக்கியமான 3 வார்த்தைகள் இங்கு அடங்கியிருக்கிறது தலைப்பிலே. கிறிஸ்து என்ற வார்த்தை, ஆண்டவர் என்ற வார்த்தை, கடவுள் என்ற வார்த்தை. இந்த கிறிஸ்து என்ற வார்த்தையானது அது கிரேக்க வார்த்தை. இதனுடைய சமமான எபிரேய வார்த்தை மேசியா. அந்த இஸ்ரேல் நாட்டு மக்களுடைய கனவு எதிர்பார்ப்பு என்னவென்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே நமக்கு இந்த ரோம அடிமைத்தனம் நீங்கி நமக்கு விடுதலை அளிக்க மேசியா வரப்போகிறார். மேசி என்ற வார்த்தையின் பொருள் குறிப்பிட்ட பணிக்காக அபிஷேகம் செய்யப்பட்டவர், திருநிலைப்படுத்தப்பட்டவர். அவருக்கு ஒரு குறிப்பிட்ட பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணி என்னவென்றால் மக்களை மீட்டு புதிய ஆட்சி அமைப்பது. ஆண்டவருக்கு அந்த பட்டத்தை மக்களே வழங்கிவிட்டார்கள். நாம் அறிந்திருக்கின்றோம், புதிய ஏற்பாட்டிலே சமாரிய பெண்ணு கடவுள் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். சமாரிய பெண் ஆண்டவராகிய இயேசுவை பார்த்தவுடனே அவர் வார்த்தை, அவர் அணுகுமுறை, அவருடைய கரிசமான வார்த்தைகள் அவனை முற்றிலும் மாற்றுகிறது. தண்ணீர் எடுக்க வந்த பெண் குடத்தை வைத்துவிட்டு கிராமத்துக்குள் சென்று மக்களை அழைத்து, இங்கே வந்திருக்கிற பாருங்கள், இவர் மேசியா தானா என்று கேள்வி எழுப்புகின்றார். மேசியாவை குறித்து நான் அறிவேன் என்று சொல்லியிருக்கின்றார். எனவே சாதாரண பாரம்பரிய பாமர மக்களுக்கு
மேஸ் என்ற வார்த்தை தெரிந்திருக்கிறது, கிறிஸ்து என்ற வார்த்தை தெரிந்திருக்கிறது. எங்களை மீட்க வருகின்றவர் என்று அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். மீட்க வந்தவர் இயேசு என்பதை ஆதி திருச்சபை அறிவித்தது. ஆண்டோடு இருந்தவர்கள் அறிவிக்கிறார்கள், தோமா அறிவிக்கின்றார். இந்த செம்பொருள் இன்னொரு வார்த்தை என்னவென்றால், அவர் ஆண்டவர். மோசேயினிடத்திலே பெயர் அறிமுகப்படுத்தப்படுகிறது. அப்போது சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்றால், எவே என்ற வார்த்தை. யெகோவா என்று நாம் சொல்லுகின்றோம், அப்படி சொல்லவே கூடாது. யூத மக்கள் அதை கேட்டால் வருத்தப்படுவார்கள். எங்கெல்லாம் யாவே என்ற வார்த்தை திருமறையில் இருக்கிறது, அங்கெல்லாம் அவர்கள் அந்த வார்த்தையை வருகின்ற பொழுது அதை பயன்படுத்தாமல் அதனை என்ற வார்த்தை பயன்படுத்துவார்கள். அதனை என்ற சொல்லுக்கு பொருள் மாஸ்டர் என்பதாகும், ஆண்டவர் என்பதாகும். மோசேவுக்கு சொல்லப்பட்ட பெயர், கடவுளின் பெயர் என்னவென்றால் யவே. தமிழிலே இருக்கிறதாக இருக்கிறேன், ஆங்கிலத்திலே ஐ ஆம் ஊ ஐ ஆம். நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் இருக்கின்றார். அவர் கைது செய்ய வருகின்றார்கள். யார் என்று கேட்கிறார்கள். ஆண்டவர் நான் தான் என்று சொல்கின்றார். பின்னிட்டு தரையிலே கீழே விழுகிறார்கள். அப்பொழுது பயன்படுத்தப்பட்ட வார்த்தை என்னவென்றால் ஐ ஆம் ஊ ஐ ஆம், நான் தான். மோசேவுக்கு கடவுள் சொன்ன அதே பெயரை அங்கே யோவான் 18ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம், ஆண்டவர் பயன்படுத்துகின்றார். இன்னொரு முறையும் கேட்கிறார்கள், அதே வார்த்தையை பயன்படுத்தினார். பின்னிட்டு தரையிலே விழுகிறார்கள். ஏனென்றால் வார்த்தையை கேட்டவுடனே அதிர்ச்சி வரும். பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட கற்பனை சொல்லிவிட்டு நான் கர்த்தர் என்று அந்த வசனம் முடியும். அந்த வார்த்தையை பார்த்தவுடனே அவர்கள் அதிர்ச்சி அடைவார்கள், உணர்ச்சி வசப்படுவார்கள், பயந்து விடுவார்கள். ஏனென்றால் மோசேவுக்கு அறிமுகமான வார்த்தை கடவுள் பெயர். கடவுள் பெயரை உச்சரிக்க மாட்டார்கள். யாவே என்று எங்கெல்லாம் வருகிறதோ அந்த சொல்லை பார்க்கின்ற பொழுது அங்கு அந்த சொல்லை உச்சரிக்காமல் அதற்கு பதில் அதனை என்று சொல்வார்கள். இங்கு திருமறையிலே 6823 முறை இந்த வார்த்தை வந்திருக்கிறது, யாவே என்ற வார்த்தை. நாம் அழுத்தும் திருத்தமாக யாவே யெகோவா என்று சொல்கின்றோம். அப்படி சொல்வதை தவிர்ப்பார்கள், அது அவர்களை அவமானப்படுத்துவதற்கு சமமாகும். நாம் யாவே யெகோவா என்று சொன்னால் வேதனை அடைவார்கள். இந்த வார்த்தை ஆங்கிலத்திலே லார்ட் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. தூய தமிழிலே ஆண்டவர் என்று சொல்கின்றோம், வட சொல்லிலே கர்த்தர் என்று சொல்லப்படுகிறது. எனவே தான் புதிய மொழிபெயர்ப்பிலே லார்ட் என்ற வார்த்தைக்கு ஆண்டவர் என்று இங்கு நாம் பயன்படுத்துகின்றோம். புதிய மொழிபெயர்ப்பிலே, பழைய மொழிபெயர்ப்பிலே கர்த்தர் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு வட சொல், தமிழ் சொல் அல்ல. எபிரேய மொழியிலே யாவே என்பது இங்கு நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் பயன்படுத்துகின்ற அந்த வார்த்தையை ஆங்கிலத்திலே லார்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது கடவுளுடைய பெயராக இருக்கிறது. அந்த பெயரை உச்சரிக்க மாட்டார்கள். அடுத்து நாம் பார்க்கின்றோம் காட் என்ற வார்த்தை. இதை இரண்டையுமே இங்கு தோமா பயன்படுத்துகின்றார். இஸ்ரேல் மக்களை விடுவித்தவர். இஸ்ரேல் மக்கள் கடவுளை எப்பொழுது பார்க்க ஆரம்பித்தார்கள்? விடுவிக்கப்பட்ட பிறகுதான் கடவுளை பார்க்க ஆரம்பித்தார்கள். கடவுள் எப்படி புரிந்து கொள்ளப்பட்டது? எங்கள் துன்பத்தை பார்க்கின்றவர்கள், அவர் பெயர்தான் யாவே. அவர் விடுவிக்கின்றவர். பெயர் என்பது ஒரு குறிப்பிட்ட பணியின் அடையாளம். அந்த பெயரிலே செயல்பாடு இருக்கிறது. மக்களை விடுவிக்கின்றவர், மக்களை காக்கின்றவர்.
என்ற பொருள் அதில் அடங்கியிருக்கிறது. கிறிஸ்துவே ஆண்டவர், கடவுள். சிலுவிலே அறையப்பட்டவர் இந்த இயேசு. இவர்தான் கிறிஸ்து, இவர்தான் மெசியா, இவர்தான் மீட்கின்றவர். மீட்கின்றவர் தான் துன்புற்றார். அவர்தான் ஆண்டவர், அவர்தான் கடவுள். இதை புரிந்து கொள்ள பல பயிற்சிகள் தேவைப்பட்டது. ஆதி திருச்சபையிலே தோமா அறிவிக்கின்றார். பவுலடியார் விவரமாக சொல்லி காண்பித்து எழுத்தின் மூலமாக உண்மையை அறிவித்தார். 3 செம்பொருளை, துணை செம்பொருளை மையப்படுத்தி நாம் தியானிக்கலாம். முதலாவதாக, துன்பத்தை காண்கின்றவர் தான் ஆண்டவர், துன்பத்தை பார்க்கின்றவர் ஆண்டவர். பார்வை என்பது எவ்விதமாக இருத்தல் வேண்டும்? ஒன்று வேடிக்கை பார்ப்பது, இன்னொன்று உள் ஒலியோடு பார்ப்பது, ஆழமாக கவனிப்பது, உற்று நோக்குவது. எனவே இங்கு பார்க்கின்ற வேடிக்கை பார்க்கவில்லை கடவுள். யாத்திராகமும் விடுதலை பயணம் 3:16, போ இஸ்ரேலின் பெரியோர்களை ஒன்று திரட்டி அவர்களை நோக்கி, உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் எனக்கு காட்சி அளித்து இவ்வாறு கூறினார், உங்களையும் எகிப்தில் உங்களுக்கு நேரிட்டதையும் நான் கண்ணாலே கண்டு கொண்டேன். வார்த்தையை நாம் ஆழமாக பார்த்தல் வேண்டும். கண்ணாலே கண்டு கொண்டேன், பார்த்தேன் என்று மேலோட்டமாக சொல்லாமல் கண்ணாலே கண்டு கொண்டேன். இது ஒரு ஆழமான வார்த்தையாக இருப்பதை நாம் உணர்ந்துகொள்ள அழைக்கப்படுகின்றோம். வேடிக்கை பார்க்கவில்லை, உங்களுக்கு நேரிட்ட துன்பம் என்னால் பார்க்கப்பட்டது, என் கண்களாலே நான் அதை கண்டேன். ஆழமாக 9ஆம் வசனத்திலும் 7ஆம் வசனத்திலும் இந்த கடவுள் பார்த்த பார்வை விவரிக்கப்பட்டிருக்கிறது. விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். மோசேவை அழைத்து அவனை ஆயத்தப்படுத்த கடவுள் பயன்படுத்த வார்த்தை என்னவென்றால், என் கண்கள் அதை கண்டது. எப்படி? அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர் எழுப்பும் குரலை கேட்டேன். குரலை கேட்டதனாலே கண்களால் கண்டேன், பார்த்தேன் என்று சொல்லிவிட்டு, ஆம், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். கண்டேன், தொடர்ந்து கேட்டேன், அறிவேன். 3 முக்கியமான தமிழ் வார்த்தைகளை நாம் புரிந்து அழைக்கப்படுகின்றோம். உலகத்திலே பல்வேறு நிலைகளிலே அடிமைத்தனங்கள் அழியவும் மக்கள் மீட்கப்படவும் அநேக தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்தியா சுதந்திரம் அடைவதற்காக அநேகர் பாடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே மக்கள் துன்பத்தை கண்டவர்கள், அவர்கள் அறிந்தவர்கள், மக்கள் குரலை கேட்டவர்கள். ஒரு மனிதர்கள், வரலாற்று தலைவர்கள் எவ்விதமாக விடுதலைக்காக பாடுபட்டு செயல்பட்டாரோ அதை போன்றே ஆண்டவர் இப்பொழுது தன்னை காண்பிக்கின்றார். சொல்ல ஆரம்பிக்கின்றார், என் கண்களால் கண்டேன். எனவே என்ன? அவர்கள் குரல் என்னிடத்தில் எட்டி இருக்கிறது. விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, இப்போது இதோ இஸ்ரேல் மக்களின் அழுகுரல் என்னை எட்டி உள்ளது. மேலும் எகிப்தியர் அவர்களுக்கு இழைக்கும் கொடுமையும் கண்டுள்ளேன். எவ்விதமாக எல்லாம் வார்த்தைகள் கூடிக்கொண்டே போகிறது. அழுகுரல், துன்பம், துயரம், இப்பொழுது கொடுமை. கடவுள் வரலாற்றிலே தன்னை இணைத்துக் கொள்கின்றவர். கடவுள் பெயர் இங்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது, ஆண்டவர் என்று. மோசே கேள்வி கேட்கின்றார், நான் சென்று அங்கு பேசுகின்ற பொழுது என்னிடத்திலே மக்கள் கேட்டால் நான் என்னவென்று சொல்ல வேண்டும்? நீ விதமாக சொல், இருக்கின்றாக இருக்கிறேன், ஐ ஆம் ஓ ஐ ஆம். இவைதான் லார்ட் என்று சொல்லப்படுகிறது, இவைதான் யாவே என்று சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தைக்கு பதில்தான் அதனை என்று உச்சரிக்கிறார்கள் யூத மக்கள்.
அதன் பொருள் ஆண்டவர், மாஸ்டர், எஜமான். எஜமான் எப்படிப்பட்டவர்? கொடுமைப்படுத்துகின்றவர் அல்ல, மக்களை விடுவிக்கின்றவர். நாம் யோசிக்க வேண்டும், ஏன் இந்த எகிப்திய மக்கள் இஸ்ரேல் மக்களை ஒடுக்க வேண்டும் என்றால், இஸ்ரேல் மக்கள், யூத மக்கள், எபிரேயர்கள் எப்படிப்பட்ட என்று பார்க்கின்ற பொழுது அவர்கள் தீண்டத்தகாதவர்கள். எபிரேயர்கள் எப்படிப்பட்டவர் என்றால், எபிரேயர்கள் மேய்ப்பர்கள். மேய்ப்பர்கள் அனைவருமே எகிப்திய மக்களுக்கு அருவருப்பானவர்கள். அருவருப்பானவர்களை துன்புறுத்துகிறார்கள் எகிப்தியர்கள். எனவே இது யாருடைய தவறு? படைக்கப்பட்டதிலே தவறா? மக்களை இனம் காண்பது தவறா என்று நாம் யோசிக்க அழைக்கப்படுகின்றோம். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் பார்க்கின்றோம். ஆதியாகமம் 46:34. ஏனெனில் ஆடு மேய்ப்பவர்கள் அனைவரும் எகிப்திற்கு அருவருப்பானவர்கள். யோசேப்பு தன் தந்தை வந்தபொழுது தங்களுக்கு எகிப்திலே தங்குவதற்காக இடம் கேட்க வேண்டும் என்று பார்வோனிடத்திலே தன் தந்தையை பேச சொல்லுகின்றார். தந்தை சென்று சொல்லுகின்ற பொழுது என்னவெல்லாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றார். குறிப்பிட்ட இடத்தை கோசேன் பகுதிக்கு எங்களை வைத்து விடுங்கள், சற்று வளமான பகுதி. அதை எகிப்தினே கிழக்கு பகுதி, லோயர் ஈஜிப்ட் என்று அழைப்பார்கள். அந்த பகுதிக்கு சென்று வாழ்வதற்காக உத்தரவு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர்கள் என்ன கற்பிக்கப்பட்டார்கள் யோசேப்பின் மூலமாக என்றால், பார்வோனிடத்திலே சொல்லுகின்ற பொழுது நாங்கள் மேய்ப்பர் என்று சொல்லுங்கள். அதற்கு அங்கு விளக்கம் கொடுக்கப்படும் நாம் பார்க்கின்றோம். 34ஆம் வசனத்திலே, நீங்கள் மறுமொழியாக எங்கள் சிறுவயது முதல் இந்நாள் வரை பணியாளராகிய நாங்கள் எங்கள் மூதாதரை போல் மேய்ப்பொருளாக இருக்கிறோம் என்று சொல்லுங்கள். நீங்கள் கோசேன் பகுதியில் குடியிருக்கும்படி அனுமதிக்கப்படுவீர்கள். கோசேன் பகுதியில் அனுமதிக்கப்படலாம். இதே ஆதியாகமத்திலே பார்க்கின்றோம். 43ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே, ஏனென்றால் எகிப்தியர் எபிரேயரோடு உண்பது இல்லை, அப்படி உண்பது எகிப்தியர் அருவருப்பாக கருதினார்கள். எகிப்தியர்கள் எபிரேய மக்களோடு இணைந்து உணவு அருந்துவது இல்லை. இங்கு தான் பார்க்கின்றோம் பாகுபாடு, பிரிவினை, தீண்டத்தகாமை, இது எல்லாம் இங்கு காண்பிக்கப்படுகிறது. ஏன் இஸ்ரேல் மக்களை, எபிரேயர்களை எகிப்தியர்கள் வெறுத்தார்கள்? அவனை தீண்டத்தகாது என்று ஒதுக்கினார்கள். இந்தியாவிலே 40 கோடிக்கு மேற்பட்டவர் யூதமாக கருதப்படுகிறார்கள். அவர்கள்தான் துன்பத்தை அதிகமாக சந்திக்கிறார்கள். துன்பம் ஏறக்குறைய 3000 ஆண்டுகளுக்கு தொடர்புடையதாக கருதப்படுகிறது. அநேக விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். இப்படி தாழ்த்தப்பட்டோர் சொல்லப்படுகின்றவர்கள் துன்பத்துக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். நிலங்கள் இல்லை, கல்வி இல்லை, வேலைவாய்ப்பு இல்லை, பொருளாதாரத்தில் வளர்ச்சி இல்லை. அநேக திட்டங்கள் வந்திருக்கின்றன. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு கூட 70 ஆண்டுகள் நிறைவு பெற்றும் கூட நாம் முழுமையை காண முடியவில்லை. இப்பொழுது கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலே யார் வேதனைப்படுகிறார்கள்? யாருக்கு உணவு இல்லை? அன்றாட தினக்கூலிகள், இடம்பெயர்ந்தவர்கள், வேலைக்காக கட்டிட தொழிலாளிகள், விவசாய கூலிகள். 2009, 2010 எடுக்கப்பட்ட ஒரு அறிக்கையின்படி இந்தியாவிலே நேஷனல் சாம்பிள் சர்வே ஆஃப் இந்தியா என்று இருக்கிறது, NSSO. அது அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இந்தியாவிலே 46 கோடியே 50 லட்சம் பேர் முறைசாரா பணியாட்கள், மாத சம்பளம் பெறுவர்கள் அல்ல. இதிலே அதிகமானவர்கள் யார் என்றால் விவசாய கூலிகள், கட்டிட தொழிலாளிகள். இவர்கள் அனைவருமே பெரும்பான்மையாக இந்தியாவில் இருக்கின்ற பழமையான கொள்கையாகிய அந்த வர்ணா சாஸ்திரத்தின்படி
சமுதாயத்துக்கு வெளியே வாழ்கின்றவர்கள், அவர்கள்தான் துயரத்தை கண்டு வருகிறார்கள். இந்த ஊரடங்கு உத்தரவினாலே உணவின்றி வேலையின்றி தவிக்கின்ற இவர்கள்தான். கடவுள் யாரை பார்த்தார்? எகிப்திலே குரல் எழுப்புகின்றவர்கள். யார் குரல் எழுப்பியது? துன்புறுத்தப்பட்டவர்கள், கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், வேதனை அடைந்தார்கள். அவளை பார்க்கின்றார், அறிகின்றார், காணுகின்றார், உணர்கின்றார். மோசே அழைக்கின்றார், இந்த மக்களை விடுவிக்க வேண்டும் என்று அவனுக்கு பயிற்சி கொடுக்கின்றார் கடவுள். திருச்சபை சமுதாயத்தில் வாழ்கின்ற துன்பத்தில் இருக்கிற மக்களை பார்க்க வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பயிற்சி தேவை. யார் எப்படி துன்புறுத்தப்படுகிறார்கள்? ஏன் துன்பம்? இந்த துன்பம் ஏன் அழிக்கப்படவில்லை? ஆண்டவர் சிலுவிலே துன்பத்தை கண்டவர். அந்த துன்பத்தினுடைய மூலதனமாகத்தான் திருச்சபை இருக்கிறது. திருச்சபையின் மையமான முதல் பணி துன்பத்திற்கிற மக்களை பார்ப்பது. கடவுள் ஏன் இப்பொழுது நமக்கு ஆண்டவராக இருக்கின்றார்? அவரின் மீட்பர், துன்பத்தை காண்கின்றவர். அதனால்தான் அவர் ஆண்டவர். திருச்சபை துன்பத்தை காண்டு விடை காண முயற்சிக்கின்ற பொழுது இந்த உலகம் திருச்சபையை ஏற்றுக்கொள்ளும். திருச்சபை தலைவராக ஆண்டவரை வழிபடும். திருச்சபை அப்படி அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறது. இரண்டாவதாக, துன்பத்தை கற்பிக்கின்றவர் ஆண்டவர். துன்பத்தை கற்பிப்பதால் தான் அவர் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றார். இதை முதல் உலகத்திற்கு விவரமாக சொன்னவர், எழுதியவர் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலடியார். நாம் பார்க்கின்றோம், தமிழிலே தமிழ் பாடப்புத்தகம் படிக்கின்ற பொழுது செயல் படிக்கின்றோம். அநேகருக்கு அது புரியாது. திருக்குறள் படிக்கின்றோம். அதற்கு நமக்கு ஒரு வழிகாட்டி தேவை. உரைநடையாக படித்ததான் புரியும் நமக்கு. அதை போன்று ஆண்டவருடைய 4 நற்செய்தி நூல்களையும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பவுலடியாருடைய கடிதங்களை நாம் படித்தால் போதும். இந்த 4 நற்செய்தி நூல்களுக்கும் உரைநடையாக இருப்பது பவுலடியாருடைய கடிதங்கள். கொலேசிய சபை பவுலடியாரால் உருவாக்கப்படவில்லை. எப்பாப்பிராத் என்கின்ற அவரால் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர். நாம் பார்க்கின்றோம், 3 ஆண்டுகள் எபேசுவிலே தங்கியது ஆழமாக ஊழியம் செய்தார் இந்த பவுலடியார். ஆண்டவருக்காக பணியாற்றினார். அப்பொழுதுதான் இந்த எப்பாப்பிராத் என்பவர் பவுலடியார் மூலமாக ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். இந்த சகோதரன்தான் கொலேசுக்கு சென்று பணியாற்றினார். சபை உருவாக்கப்படுகிறது. பவுலடியார் ரோமாபுரியிலே கைதியாக இருக்கின்ற பொழுது சபையை குறித்து கேள்விப்பட்டு அதற்கு கடிதம் எழுதுகின்ற பொழுது முதல் அதிகாரத்திலே விவரமாக எழுதுகின்றார், யார் இயேசு கிறிஸ்து. இந்த கொலேசு நகரமானது சிறந்த செல்வாக்குள்ள தத்துவ ஞானிகளை கொண்டது. வியாபாரத்திலே சிறந்திருந்தது. செல்வந்தர்கள் வாழ்ந்தார்கள். கல்விமான்கள் இருந்தார்கள். அநேக யூதரல்லாதவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் மென்மேலும் ஆண்டவரை அறிய அவர்களுக்கு ஆழமான கல்வி கொடுக்க பவுலடியார் ஆண்டவர் எப்படி காண்பிக்கிறார் என்றால், துன்பத்தின் வழியாகத்தான் ஆண்டவரை புரிந்து கொள்ள முடியும் என்று சிலுவையை விளக்குகின்றார் பவுலடியார். துன்பத்தை கற்பிக்கின்றவர். சிலுவை வழியாகத்தான் உலகம் ஆண்டவரை பார்க்கிறது, ஆண்டுடைய ஊழியத்தை கற்கிறது. ஆண்டுடைய பிறப்பு புரிந்து கொள்ளப்பட்டது, அவருடைய ஊமைகள் புரிந்து கொள்ளப்பட்டன. எப்பொழுது? சிலுவிலே ஆண்டவர் மரித்த பிறகுதான் உலகம் அவரை பின்னோக்கி பார்க்கிறது, திரும்பி பார்க்கிறது அவருடைய ஊழியத்தை. பவுலடியார் அதை ஆழமாக எழுதுகின்றார். கொலேசியர் 1 அதிகாரம் 20 வசனத்திலே, சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால்
ஆழமாக கற்பிக்கின்றார் பவுலடியார். சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். கடவுள் என்ன திட்டமிட்டாராம்? சிலுவை வழியாக மக்கள் அமைதியை கண்டுகொள்ளுதல், ஒப்புரவாகுதல். ஒப்புரவாகுதல் மன்னிப்பில்லாமல் ஒப்புரவாக முடியாது. இதை அந்த சபையானது புரிந்து கொள்ள கொலேசு எழுதுகின்றார் பவுலடியார். கொலேசுவிலே சில தனியாக தோன்றி தவறான போதகத்தை கற்பிக்க ஆரம்பித்தார்களாம். அவர்கள் தவறான செய்தியை நியாயப்படுத்த முற்பட்டார்களாம். அதை தவிர்ப்பதற்காக, அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க இங்கு பல்வேறு வகையிலே பவுலடியார் முதல் அதிகாரத்திலே கொலை சபைக்கு எழுதுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவை தெளிவாக கருதி எழுதிவிட்டார். ஆழமான வார்த்தை பயன்படுத்துகிறார். அது 15ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிறது. படைப்பிலே இருந்தவர், அனைத்தையும் படைத்தவர், எல்லாருக்கும் முந்தியவர், தொடக்கமுள் இருந்தவர், தலைப்பேர் என்று பல்வேறு வார்த்தை பயன்படுத்துகின்றார். அந்த கல்விமான்கள் அதிர்ச்சி உறுகின்ற வகையிலே புது புது வார்த்தையை பயன்படுத்துகின்றார். ஆழமான கல்வி கொடுக்கின்றார். கடைசியாக சொல்லுகின்றார், சிலுவை வழியாக நீங்கள் இயேசுவை பார்க்க வேண்டும். துன்பத்தை கற்றுக்கொண்டால் நீங்கள் அவர் ஆண்டவர் என்று அறிக்கை செய்யலாம் என்று சொல்லி இங்கு சிலுவை வழியாக இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையும் அவர் தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். அவர் வழியாக, கிறிஸ்துவின் வழியாக துன்பத்தை இந்த மக்கள் உணர வேண்டும். சமயம் ஒரு பொழுதுபோக்கானது அல்ல. கிரேக்க தத்துவ ஞானிகள் மக்களுக்கு பொழுதுபோக்குக்காகத்தான் தத்துவங்களை பேசி வந்தார்கள். நடைமுறைப்படுத்தப்படுகின்ற சத்தியங்கள், வாழ்க்கைக்கு தேவையான கல்வி, வாழ்க்கை கல்வி, இவையை பவுலடியார் வழங்குகின்றார். அதுதான் இந்த வசனம் சொல்கிறது. வசனத்தின் வழியாக அவர்கள் தெளிவடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுவதை நாம் பார்க்கின்றோம். 1963 முதல் 65 வரை 2ஆம் வத்திக்கன் மாநாடு கத்தோலிக்க சபை நடைபெற்றது. அப்பொழுது அந்த சபை மக்கள் சொல்லப்பட்ட அறிவுரை என்னவென்றால், நீங்கள் சமாதானத்தை உருவாக்க எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை மையப்படுத்தி பணியாற்ற வேண்டும். இந்த அமைதி உலகத்தை நிலைநாட்ட அமைதிக்காக பாடுபடும் அனைவரோடும் கைகோர்த்து நீங்கள் இணைந்து செயல்பட வேண்டும். உலகத்திலே அமைதி உருவாக்குவது கிறிஸ்துவர் கடமை என்று ஆலோசனை வழங்கி தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். தனியாக அல்ல, இந்த உலகத்திலே அமைதிக்காக பாடுபடுவோர் அனைவரோடும் இணைந்து கைகோர்த்து அமைதியை உருவாக்கி நிலைநாட்ட வேண்டும் என்று கிறிஸ்துவர் கேட்டுக்கொள்ளப்பட்டார்கள். தனித்தனியாக செயல்பட அல்ல, இணைந்து செயல்பட நினைவுறுத்தப்படுகின்றோம். ஆங்கிலிக்கன் சபையிலே ஜான் நியூட்டன் அவர்கள் ஒரு சிறந்த ஊழியராக இருந்திருக்கின்றார். அவர் பல ஆண்டுகள் அடிமைகளை கடத்தி சென்று விற்கின்ற வியாபாரத்தில் ஈடுபட்டவர். கப்பல் மூலமாக அவர்கள் கடத்தி சென்று வந்தபொழுது அதில் பணியாற்றியவர். பிறகு ஒரு கப்பலுக்கு தலைவனாக, கேப்டனாக உருவானவர். கடைசியாக அவர் முற்றிலுமாக மனம் மாறி அடிமை தொழில் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இங்கிலாந்து திரும்பிவிட்டார். பிறகு அவர் தன்னை அர்ப்பணித்து இங்கிலாந்து சபையிலே பாதிரியார அபிஷேகம் செய்யப்பட்டார். 39 வயதிலே 87 வயது வரை உயிரோடு வாழ்ந்தார். 40 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றினார். கடைசியாக சொன்ன பொழுது,
நான் அநேகவற்றை மறந்து போய்விட்டேன், ஞாபகம் இல்லை. ஒன்று மாத்திரம் நினைவுக்கு வருகிறது, நான் ஒரு மிகப்பெரிய பாவி, இயேசு கிறிஸ்து என்னை மீட்டார், ரட்சித்தார் என்று தன் கடைசி பிரசங்கத்தில் சொல்லியிருக்கிறார். அதிலே அவர் சொல்லிவிட்டு பிறகு எழுதி வைத்தார், என் கல்லறையிலே இந்த வாசகம் இருக்க வேண்டும். ஜான் நியூட்டன் ஆகிய நான் மிகப்பெரிய பாவி, இயேசு கிறிஸ்து எனது மீட்பர். வாழ்க்கையிலே அனுபவித்து செயல்பட்டவர் பவுலடியார். கிறிஸ்துவை கொலை செய்தவர் பவுலடியார். மக்களை அடிமையாக்கினவர் பவுலடியார். கிறிஸ்துவத்தை துன்புறுத்தியவர் பவுலடியார். கடவுளால் தொடப்பட்டார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், நீர் துன்புறுத்தும் கிறிஸ்து நானே என்று பவுலிடத்தில் பேசினார். அவனுடைய கண்கள் மறைக்கப்பட்டன. 3 நாட்கள் பார்வை இல்லாமல் இருந்தான். பிறகு அங்கு அனனியா வருகின்றார், அவனுக்காக ஜெபிக்கின்றார், புதிய மனிதனாக்கப்படுகின்றான். அதற்கு அடையாளமாக பவுல் கண்ணில் இருந்த செதில்கள் போன்றவை கீழே விழுந்தன, பார்வை அடைகின்றான். புதிய பார்வை. இனிமேல் அடிமையாக இருக்க மாட்டேன், தீமைக்கு அடிமையாக இருக்க மாட்டேன், அநியாயத்துக்கு அடிமையாக இருக்க மாட்டேன், மக்களை அடிமைப்படுத்த மாட்டேன், கிறிஸ்துவை கொலை செய்ய மாட்டேன் என்ற ஒரு புதிய பார்வை. ஜான் நியூட்டன் அவர்கள் மக்களுடைய வேதனையெல்லாம் அறியாமல் பணத்துக்காக ஆப்பிரிக்காவுக்கு சென்று மக்களை கைது செய்து விற்று பணம் சம்பாதித்தவர். அநேக அடிமைகள் வேதனையோடு வாழ்ந்திருப்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஐரோப்பா கண்டத்திலே அநேகர் மேற்கிந்து தீவுகளுக்கு கடத்தப்பட்டார்கள். ஆப்பிரிக்காவில் இருந்து அநேகர் அமெரிக்காவுக்கு சென்றார்கள். ஏனென்றால் தேயிலை பயிர் செய்ய வேண்டும், கரும்பு பயிர் செய்ய வேண்டும், காப்பி பயிர் செய்ய வேண்டும். இதற்காக அடிமைகளை பயன்படுத்தினார்கள். மனிதர்களை துன்புறுத்தி வேதனையிலே வாழ்ந்தவர்கள். மனிதனெல்லாம் மையப்படுத்தி வாழ்ந்த வாழ்க்கை பெற்றுக்கொள்ளாமல் அவரை அடிமைப்படுத்தி இரத்தத்தை சுரண்டி பணம் சம்பாதித்தவர்கள் இந்த வியாபாரிகள். ஜான் நியூட்டன் தொடப்பட்டார், புதிய மனிதனானார். 40 ஆண்டுக்கு பணியாற்றியவர். பவுலடியார் இப்பொழுது ஏன் கடிதம் எழுதுகின்ற கொலேசு சபைக்கு? ஆண்டவருடைய உண்மையை அறிந்தவர், கொலை செய்வது நிறுத்தி கொண்டவர், மனம் மாறியவர், இரத்தத்தின் மூலமாக அமைதிக்கா பணியாற்றி அமைதியின் தூதுவர். எனவே கிரேக்கரும் எபிரேயரும் இணைந்திருக்க ஒப்புரவாகும் பணியை செய்தவர். இதற்கு முன்பு கொலை செய்வதை ஊழியமாக எண்ணினான், மக்களை துன்புறுத்துவதை வீரமாக எண்ணினான், மக்களை கைது செய்வதை யூத சமயத்திற்கு பெருமை என்று கருதினான். ஆண்டவரால் தொடப்பட்டவன் முற்றிலுமாக மாறிய பிறகு பார்க்கின்றோம் புதிய சிந்தனை, புதிய பார்வை. திருச்சபையிலே அநேகர் வாழுகின்றோம். பழைய வாழ்க்கை வித்தியாசமாக இருந்திருக்கலாம், கடவுள் விரோதமாக இருந்திருக்கலாம். கடவுளால் தொடப்பட்டு திருமுழுக்கு பெற்று திடப்படுத்தல் பெற்று ஆலயத்திலே தியானிக்கிற நாம், வழிபடுகிற நாம் அமைதிக்காக மாத்திரம் பணியாற்ற வேண்டும். இல்லை என்ன கடவுளுக்கு துரோகம் செய்கின்றோம். ஒப்புரவாக பணியாற்ற வேண்டும். இல்லை என்றால் கடவுளை விட்டு விலகுகின்றோம். இதன் வழியாக நாம் புதுப்பிக்கப்பட்டு இந்த உலகத்திற்கு அமைதி உருவாக்க ஒப்புரவான் பணியை நிலைநாட்ட அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவதாக அமைதி, தியானம், அன்பு, ஒப்புரவு இவற்றால் உலகத்துக்கு தெளிவாக எடுத்துரைத்த ஆண்டவரை அறிக்கை செய்த தோமா. துன்பத்தை காண்பிப்பதால் ஆண்டவர். இயேசு ஏன் ஆண்டவர்? அவர் ஏன் கிறிஸ்துவாக்கப்பட்டார்? இயேசு துன்பத்தை காண்பிப்பவர். திருப்பணி ஆற்றிய பொழுது மக்கள் துன்பத்தை படம் பிடித்து காண்பித்தார். அதை அங்கிருந்த யூத சமய வீரர்கள் புரிந்து கொள்ளவில்லை, அவருக்கு ஆதரவு கொடுக்கவில்லை. துன்பப்பட்டவர்கள் அவருடைய இணைந்தார்கள். யார் துன்பப்பட்டவர்கள்? சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டிருந்த மீனவர்கள், சமுதாயத்தினாலே அடிமைப்படுத்தப்பட்டிருந்த மேய்ப்பர்கள், சமுதாயத்தினாலே ஒதுக்கப்பட்டிருந்த பெண்கள்,
சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டிருந்த மத்தேயு போன்ற வறுவசிருக்கின்றவர்கள், தொழுநோயாளிகள் ஊழியத்துக்கு ஆதரவு கொடுத்தார்கள். துன்பத்தை கண்டவர்கள், பார்க்கின்றவர்கள் மாத்திரம்தான் இயேசுவை ஆண்டவராக அறிக்கை செய்ய முடியும். இவர்கள் எல்லாருமே துன்பத்திலே வாழ்ந்தவர்கள், ஆண்டவருடைய துன்பத்தை பார்த்தவர்கள். இப்பொழுது ஆண்டவரை பார்க்கின்றோம். தோமாவிடத்திலே துன்பத்தை காண்பிக்கின்றார். துன்பத்தை காண்பிப்பதால், துன்பத்தை ஏற்றுக்கொண்டதால் அவர் ஆண்டவர். எனவே இயேசுவை இப்பொழுது தோமா அறிக்கை செய்கின்றார். யோவான் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். எப்பொழுது முதல் முறையாக ஆண்டவர் சீடரை பார்த்தபோது தோமா அங்கே இல்லையாம். அப்பொழுது சீடர்கள் அவரிடத்தில் சொன்னார்கள், ஆண்டவரை கண்டோம். தோமா சொன்னார், நான் அவர் காயத்தை பார்க்க வேண்டும். 8 நாளுக்கு பிறகு ஆண்டவர் வருகின்றார், சீடரை வாழ்த்துகின்றார், பேசுகின்றார், தோமாவினிடத்தில் காயங்களை காண்பிக்கின்றார். தோமா அதிர்ச்சி அடைகின்றான். 20ஆம் அதிகாரம் யோவானில் பார்க்கின்றோம். 27ஆம் வசனத்திலே, பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கொள் என்றார். தோமா அதை செய்யவில்லை, உணர்கின்றான். அநேக நேரத்திலே ஒரு பெரிய பொறுப்பிலிருந்தும், தகுதியிலிருந்தும், அந்தஸ்திலிருந்தும் வேக வேகமாக தவறான வார்த்தையை பயன்படுத்தி விடுகின்றோம். அந்த வார்த்தை அநேகருக்கு வேதனையாக இருக்கலாம். ஒரு பொறுப்பில் இருக்கின்றவர் பயன்படுத்துகிற வார்த்தையானது அநேகரை பாதிக்கும், வேதனைப்படுத்தும், தவறாக வழிநடத்தும். அப்படி அறியாமலே தோமா செய்துவிட்டார். எப்படி சொன்னார்? 25ஆம் வசனத்திலே, யோவான் 20:25, அவருடைய கைகளில் ஆணைகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதன் விரலை விட்டு அவர் விலாவில் கையை இட்டால் என்று நான் நம்ப மாட்டேன். இப்பொழுது ஆண்டவர் வந்தார், பார்க்கின்றார், தான் சொன்னதை செய்யவில்லை, அறிக்கை செய்கின்றான். என்ன அறிக்கை செய்கின்றான்? நீரே என் ஆண்டவர். 3 வகையாக சில உண்மைகள் நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று நம்பப்படுகிறது. உதாரணமாக, ஒரு பக்கெட்டிலே தண்ணியை ஊற்றிவிட்டு அதில் தண்ணீர் இருக்கிறதா இல்லையா என்று கண்டறிய ஒருவருடைய கண்களை கட்டிவிட்டு அங்கு வைத்தால் அவர் 3 வகையாக அந்த பக்கெட்டில் தண்ணீர் இருக்கிறதா இல்லை என்று சொல்ல முடியுமா? ஒரு வகை, அவர் அங்கு சென்று அந்த பக்கெட்டில் கையை விட்டு பார்த்தால் தண்ணீர் இருக்கிறது என்று அறிந்து கொள்ளலாம். தண்ணீர் இருந்தால் இருக்கிறது என்று உணர்ந்து கொள்வார். இது அனுபவத்திலே வருவது, எக்ஸ்பீரியன்ஸ். 2வது, ஒரு கையிலே வைத்திருக்கின்ற ஏதாவது ஒரு பொருள், ₹1 நாணயம் 50 பைசா வைத்துக்கொள்ளுங்கள். அந்த பக்கெட்டிலே போடுகின்ற பொழுது அது அடியிலே சென்று சத்தத்தை ஏற்படுத்தினால் தண்ணீர் இல்லை. வேறு வகையான ஒலி வந்தால் தண்ணீர் இருக்கிறது. இப்படி உணர்வதற்கு பெயர் ரீசனிங், காரணம், ரீசனிங் என்று சொல்லப்படுகிறது. முதலாவது எக்ஸ்பீரியன்ஸ், 2வது ரீசனிங். 3வது, தனக்கு நம்பகமான ஒருவரை அழைத்து அந்த பக்கெட்டில் தண்ணி இருக்கிறதா இல்லையா பார்த்து சொல்லுங்கள். அவர் அதை பார்த்து சொல்லுவார். அவர் சொன்னதை அப்படியே நம்புவார். கண் கட்டப்பட்டவர். இது நம்பிக்கையின் அடிப்படையில் இருப்பது. 3 வகையாக நாம் உணர்கின்றோம். ஒரு பக்கெட்டில் தண்ணீர் இருக்குதா இல்லையா? ஒன்று அனுபவம், இன்னொரு காரணம், 3வது நம்பிக்கை. நம்பிக்கையில் வாழ்ந்து வருகின்ற நாம் எல்லாருமே, தோமா பார்த்தவர், பவுல் பார்த்தவர், நம்பிக்கையிலே நாம் வாழுகின்றோம். எனவே தான் சொல்லுகின்றார் ஆண்டவர் தோமாவினிடத்திலே, யோவான் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர். நாம் எல்லாரும் பேறு பெற்றவர்கள். எவ்விதமாக?
நாம் காணாமல் நம்புகிறோம். ஆண்டவர் பற்றி சொன்னவர்களுடைய வார்த்தை வைத்து நம்புகிறோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் வார்த்தைகள், பவுலுடையார் வார்த்தை, பேதுரு கடிதங்கள், அப்போஸ்தலருடைய பவுலுடையாருடைய அனுபவங்கள், இவையெல்லாம் வைத்து நம்பி வாழுகின்றோம். நமது நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு தொடர்ந்து நாம் துன்பத்தின் வழியாக ஆண்டவரை காண்பிக்க அழைக்கப்படுகின்றோம். 1998ஆம் ஆண்டிலே நான் ஆலந்தூர் ஆலயத்திலே பணியாற்றி வந்தேன். அமெரிக்காவிலிருந்து நண்பர் வந்தார், மதுரைக்கு செல்ல வேண்டும். மதுரைக்கு சென்று திரும்பிவிட்டார். என்னை பார்த்தார். அவர் விமானத்திலே அன்றிரவு செல்ல வேண்டும். என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார். இரவு 10 மணிக்கு தான் எனக்கு விமானம், இப்பொழுது மணி 4 மணிக்கு மேல் ஆகப் போகிறது. என்னை தோமா மலைக்கு அழைத்து செல்லுங்கள் கேட்டுக்கொண்டார். நான் என்னுடைய ஸ்கூட்டர் மூலமாக சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு அவர் அழைத்து சென்றேன். சற்று இருட்டு விட்டது. மணி அப்பொழுது 5:30 மணி. அங்கு அப்போது எந்த வளர்ச்சியுமே கிடையாது. ஒரு பெரிய கதவு இருக்கு, அது மூடப்பட்டது. உடனே அவர் கஷ்டப்பட்டார். பிறகு அந்த மதில் சூழலை சாய்ந்து கொண்டு ஜபித்து விட்டு கீழே தலையில் குனிந்து அந்த மண்ணுக்கு முத்தம் கொடுத்தார். நான் அமைதியாக நின்று கொண்டிருந்தேன். என்னை பார்த்து சொன்னார், இந்தியர்கள், தமிழர்கள், சென்னை வாசிகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்த தோமா இந்த மலையிலே வந்து பணியாற்றிருக்கிறார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது, வேதனையாக இருந்தது. அந்த இடத்தில் நான் 5 ஆண்டுகளாக பணியாற்றி வருகின்றேன். 93ஆம் ஆண்டு முதல் 98லே இந்த வார்த்தை அவர் சொன்னார். அவர் பெயர் செட் மேயஸ் என்பது. சிறந்த கல்விமான், அநேக புத்தகம் எழுதியிருக்கின்றார். புதிய பார்வையிலே த ட்ரைப்ஸ் ஆஃப் யாவே என்ற ஒரு பெரிய புத்தகம் அவரால் எழுதப்பட்டது. லூக்கா நட்சத்திரங்களை மையப்படுத்தி ஒரு அழகான புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. பிறகு எனக்கு வேதனையாக இருந்தது. அடுத்த நான் தூய சாந்தோம் தமிழ் ஆலயத்துக்கு மாற்றப்பட்டேன். அங்கு சொன்னேன் இந்த அனுபவத்தை. பிறகு நான் அங்கு கேட்டுக்கொண்டேன். சென்னையிலே வசிக்கின்றோம். நாம் இந்த 26ஆம் ஜனவரி மாதம் சாந்தோம் பெசிலிக்கா, சின்னமலை, தோமாமலை 3 பகுதி செல்லலாம் என்று சொன்னேன். 4 பஸ்கள் மூலமாக ஏறக்குறைய 200 நபர்கள் 3 இடத்துக்கும் சென்று வந்தோம். 3 ஆலய ஆயர்கள், பாதிரியார்கள் அந்த பகுதி குறித்து விவரித்தார்கள், ஜெபித்தார்கள். அந்த பகுதி இப்பொழுது கத்தோலிக்க சபையினால் நிர்வாகம் செய்யப்பட்டாலும் கூட தோமா அனைவருக்கும் சொந்தமானவர். நமது அறியாமையிலே அவர் ஊழியத்தை எல்லாம் புரிந்து கொள்ள முயற்சிக்கவில்லை. ஆண்டவரை கண்டவர், பணியாற்றியவர், அறிக்கை செய்தவர். அந்த இடத்துக்கு செல்வதன் மூலமாக நாம் அந்த பணியை உறுதி செய்கின்றோம். இந்தியாவிலே நாம் காணாமல் நம்புகின்றவர்கள். ஆண்டவரை கண்டு நம்பின தோமா நமது நாட்டிலே பணியாற்றிருக்கின்றார். துன்பத்தை கண்டவர். துன்பத்தின் வழியாக ஆண்டவரை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் துன்பத்தை கண்டவர், துன்பத்தை கற்பிக்கின்றவர், துன்பத்தை காண்பிக்கின்றவர். உலகத்தில் எங்கெல்லாம் துன்பம் இருக்கிறதையெல்லாம் உணர்ந்து புதிய சமுதாயத்தை கட்டியெழுப்ப நாம் இயேசுவை கிறிஸ்துவாக ஏற்று ஆண்டவராக பறைசாற்றுவோம். ஜெபிப்போம். அன்பு நிறைவாக போற்றுகின்றோம். சத்தியத்தில் மகிழ்ந்து உமது அரசை கட்டு கிருபையாகிறோம். நீர் இயேசுவின் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் அப்போஸ்தலர் விசுவாசமானத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமி படைத்த சொல்லும் பிதாவாய கடல் விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரநாதரை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கண்மணி பிறந்தார். பொந்துவிழாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடன்பட்டு பாதால் திருங்கினார். 3ஆம் நாள் மருத்துவனார். பரமண்டத்திற்கேறி சர்வ வல்ல பிதாவாகிய கடல் வல்லவாசி விட்டிருக்கிறார். அடுத்த உயிருள்ள மருத்துவம் நியாயத்திற்கு வருவார். சுவாசிக்கிறேன். பொதுவாக பசபையும் பசுல ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சர்வத்திலும் நித்தியென்று சுவாசிக்கிறேன். ஆமேன். ஒரு சில அறிவிப்புகளை நான் நினைவுறுத்த விரும்புகின்றேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையும் நாம் முகநூல் வழியாகவே தியானிக்க இருக்கின்றோம். யூடியூப் வழியாக தியானிக்க இருக்கின்றோம்.
அற்புதரேசு தொலைக்காட்சி நாம் பார்க்க இருக்கின்றோம். பங்கேற்க அழைக்கப்படுகின்றோம். திருமண அறிக்கைகள் ஆலயத்திலே வாசிக்கப்பட மாட்டாது. மாறாக அறிவிப்பலகையிலே அந்த விவரங்கள் வைக்கப்பட்டிருக்கும். திருமணத்திற்கான விவரங்கள் ஆலயத்தில் அறிவிக்கப்படாமல் அறிவிப்பலகையிலே காணப்படும். அதற்கான விவரங்களை பார்த்து கொள்ளலாம். ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே எங்களுக்கு இரங்கும். ஆண்டவர் எங்களுக்கு இரங்கும். பரமண்டலத்தில் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அதில் வேண்டிய ஆப்பத்தை தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் சொல்ல மன்னிக்கிறது போல என் குற்றங்களுக்கு மன்னியும். என் சோதனையில் பிரவேசிக்கும் நாம் ரட்சித்துக் கொள்ளும். ராஜமும் வல்லமையும் மகிமையும் எனக்கும் முடிவிலே. ஆமேன். அன்பின் ஆண்டவரே, துதிக்கின்றோம். கொரோனா வியாதினாலே பாதிக்கப்பட்டிருப்போர் எல்லாம் கருத்திலே கொடுக்கின்றோம். சிகிச்சை அளிக்கின்ற மருத்துவர்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் ஞானத்தையும் பொறுமையும் அன்பையும் கொடுப்பதற்காக மகிழ்ச்சி அடைகின்றோம். அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து அவர்கள் குடும்பங்கள் பயமில்லாமல் வாழ கெஞ்சி மண்டாடுகின்றோம். இந்த வியாதினாலே மரித்தவர்களுக்கு அடக்கம் செய்யக்கூடாத நிலையிலே காணப்படுகின்ற பொழுது நீரே வழிகாட்டியாக இருந்து அனைத்தும் செய்ய கொஞ்சம் மண்டாடுகின்றோம். ஆண்டவரே, இந்த வியாதி பரவாமல் இருக்க மருத்துவர்கள் அரசெடுக்கிற எல்லா முயற்சிகளையும் ஆண்டவர் புரிந்து கொண்டு நாள் ஒத்துழைக்க எங்களை காத்தோடு கொஞ்சம் மண்டாடுகின்றோம். ஆண்டவர், எங்கள் நாட்டிலே மே மாதம் 3ஆம் தேதி வரை ஊரடங்கு உத்தரவு இருக்கின்ற வேளையிலே சமூக விலகலை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் நோய் பரவாமல் இருக்க எங்களால் ஈன்றளவுக்கு பணியாற்றவும் எங்கள் எல்லாரும் காத்திருக்கெஞ்சு மண்டாடுகின்றோம். ஆண்டவரை வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் தவிக்கின்றவர்கள், வேலை வாய்ப்பில்லாமல் உணவின்றி தவிக்கின்ற தினக்கூலிகள் எல்லாரும் கருத்திலே கொடுக்கின்றோம். அவளுக்கு தேவையானதையெல்லாம் அரசாங்கம் பொறுப்போடு உணர்ந்து செயல்படவும் அவளுக்கு போதுமான உணவுப் பொருள் கிடைக்கப்பெறவும் நீர் வழிவகை செய்கின்ற மண்டாடுகின்றோம். இதில் ஆண்டவரை எந்த பாரபட்சம் இல்லாமல் நடந்து கொள்ள அதிகாரிகள் பணியாற்ற, தன்னார் தொண்டர்கள் பணியாற்ற நீர் வழிநடத்து கெஞ்சி மண்டாடுகின்றோம். எங்களால் இயன்றளவு நாங்களும் ஆண்டவரே ஏழை இளம் மக்களுக்காக பணியாற்றவும் உதரவும் நீர் காத்திரு கெஞ்சி மண்டாடுகின்றோம். தொடர்ந்து ஆண்டவரே, இந்தியாவிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற அனைவருக்காக ஜெபிக்கின்றோம். உலக நாடுகளிலே இந்த வியாதினாலே பாதிக்கப்பட்டிருப்போரையும் கரத்திலே கொடுக்கின்றோம். பல்வேறு வகையிலே பொருளாதார வீழ்ச்சியடைந்திருக்கின்ற வேளையிலே வேலைவாய்ப்பு இல்லாமல் போய்விடும் என்று வேதனையோடும் துக்கத்தோடும் இருக்கிற மக்களை கரத்திலே கொடுக்கணும், பாதுகாத்து கொள்ளும். உலக தலைவருக்கு ஞானத்தை கொடுத்து பரஸ்பரம் ஒத்துழைத்து இந்த வியாதி அடியோடு ஒழிந்து போக பணியாற்றவும், மருந்துகளை பகிர்ந்து கொள்ளவும், கல்வியின் பகிர்ந்து கொள்ளவும், விஞ்ஞான ஞானத்தை பகிர்ந்து கொள்ளவும் எல்லாரும் காத்திரு கெஞ்சி மண்டாடுகின்றோம். வெஸ்ஸி ஆலய சபையாரை கரத்திலே கொடுக்கின்றோம். குழந்தைகள், படிக்கின்றவர்கள், பணியாற்றுகின்றவர்கள், உழைக்கின்றவர்கள், வியாபாரம் செய்வோர், வயதானவர் எல்லாரும் கருத்துக்களுடன் பாதுகாத்து கொள்ளும். எங்கள் பேராயர், ஆயர்கள், நற்செய்தி பணியாளர்கள், வேதாக பெண்கள் அனைவருக்காக பாதுகாத்து கொள்ளும். பேராயம் செய்கின்ற அனைத்து நிவாரண பணிக்கு அஜபிக்கிற பாதுகாத்து கொள்ளும். மக்களை சென்றடை கிருபையாகும். எங்களை தாழ்த்தும் பலப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் தூயாண்மை நடத்தலும் நம் அனைவரோடும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமேன்.